வணக்கம். பிஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற பலன்களை பற்றி, துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த நிலையில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி தான் இந்த பதிவு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வருகின்ற 15/7/2026 இது ஆங்கில மாதம். தமிழ் மாதம் என்பது ஆனி மாதம் 31ஆம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் அமரும்போது உங்களுக்கு மாபெரும் வெற்றியும் திடீர் தனலாபங்களும், எடுக்கின்ற உங்களுடைய முயற்சிகளும் சரி, செயல்களும் சரி, வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக தருவார். இது சனி பகவான் வக்ரம் பெற்றால் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய பலன்களாகத்தான் இருக்கும். பாவ கிரகங்கள் வக்ரம் பெறும்போது அதிகப்படியான நன்மைகள் என்று ஒரு சில ராசிகளுக்கு தரும். இதே பாவ கிரகங்கள் வக்ரகதியில் அமர்ந்தால் ஒரு சில ராசிகளுக்கு துன்பங்கள் என்பது அதிகமாக தந்துவிடும். ஆனால் சுக்கிரனின் ராசிகள் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய யோகக்காரகனாக இருப்பது சனி பகவான் தான். சுக்கிரனின் வீடுகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அக்கறையாகவே செயல்படுவார் சனி பகவான். சுக்கிர பகவான் அசுர குரு. தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் என்பது உங்களுக்கு பகை. 6க்கும் 8க்கும் அதிபதியாக வருவது உங்களுக்கு பகையாக செயல்படுவார். அசுர குரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி. சுக்கிர பகவானுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் மட்டுமல்ல, துலாம் ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்தவர் தான் சனி பகவான். துல்லியமாக கணக்கிட்டு வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு திறமையும் திறனும் ஆளுமை சக்தியும், இளவயதில் பல வகையான கஷ்டங்களை பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்பொழுதுமே உயர்வாகவே வைத்திருக்க நினைக்கக்கூடிய கிரகம் என்றால் அது 3 கிரகங்கள். ஒன்று சுக்கிர பகவான், இன்னொன்று சனி பகவான், மற்றொன்று புதன் பகவான். இந்த 3 கிரகங்களுமே உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்க உதவியாக இருக்கும். அந்த வகையில் சனி பகவான் வக்ரம் பெறும்போது இதனால் வரையில், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியாது, சனி பகவான் வக்ரம் பெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கு சில பிரச்சனைகள், தடைகள், தொழிலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, உங்களுடைய முயற்சிகளிலும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் தேவையும் சரி தடைகளாக இருந்திருந்தால் அந்த தடைகள் சனியின் வக்ர காலத்தில் நன்மைகள் நடக்கும். சனி பகவான் வக்ரம் என்பது 5 மாதங்கள் கிட்டத்தட்ட நடக்கும். இந்த வக்ரத்துக்கு சூரிய பகவானே காரணமாக இருப்பார். சனி பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து, அவர் இருக்கின்ற நட்சத்திரத்திலிருந்து, அவர் இருக்கின்ற நட்சத்திர பாதத்திலிருந்து, இப்படியெல்லாம் பல வழியில் பல கணக்குகளை போட்டு தான் பலன்களை சொல்லணும். சனி பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து 5ஆம் ராசிக்கு சூரிய பகவான் செல்லும்போது சனி பகவான் வக்ரம் பெற்று விடுவார். சனி பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து 9ஆம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது
சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று விடுவார். பெரிய அளவில் பாதகமில்லாமல் சாதக பலன்களை பெறுகின்ற ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்று. இந்த பலன்களாகப்பட்டது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு பெரிதளவு கஷ்டங்கள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல், கடின உழைப்பு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மிகவும் எளிய முறையில் உயர்த்தி கொள்ள வழியாக இருக்கும் சனி பகவானின் வக்கர பலன்கள் என்பது. இது கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்களில் வக்கரம் பெறுவதும் அதிசாரம் பெறுவதும் கிரகங்கள் பயிற்சி பெறுவதும் இதை பற்றி சொல்லக்கூடிய பலன். எந்த நாளுமே பிறந்த குழந்தை முதல் முதியவர் வரையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசை தான் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் வழியாகவும் நன்மைகளை செய்யக்கூடிய வழியாகவும் இருக்கும். இது எந்நாளுமே நடக்கக்கூடிய உண்மையான பலன். கிரகங்கள் பயிற்சி பெற்று மாற்றம் பெற்று அமருவதால் நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். ஆனால் தசா மட்டும் வலிமையாக இருந்துவிட்டால் இந்த கிரகங்கள் நல்ல இடத்திற்கு வந்தால் அதிகப்படியான நன்மையும், கெட்ட இடங்கள் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் இவர்கள் செய்கின்ற கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சும ரகசியம். ஆகையால் துலாம் ராசியான உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுகிறாரா? பயம் எதுவும் வேண்டாம். பயம் இருக்கணும். எப்போ இருக்கணும், எந்த காலகட்டத்தில் இருக்கணும் என்றால், சனி பகவான் இந்த மீன ராசியிலிருந்து பயிற்சி பெற்று கண்டக சனியாக உங்களுக்கு வருகின்ற காலத்தில்தான் கட்டாயமாக பயமும் பதட்டமும் இருக்கணும். எதற்காகனா, கண்டக சனியாக வந்து விட்டால் அடுத்தது அஷ்டம சனித்தான். கண்டக சனிக்கும் அஷ்டம சனிக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை கொடுப்பார், மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். இப்பொழுது பெரிதளவு பாதகமில்லாமல் நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டே தான் இருக்கும், கிடைத்து கொண்டே தான் இருக்கும். நற்பலன்கள் மட்டுமல்ல, நீண்ட நாளாக இருந்து வந்த ஆசைகளும் தேவைகளும் மன நிறைவாக நடக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த சனி வக்கர பலன்கள் துலாம் ராசியான உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.